ஹலோ ஹாய். இன்றைக்கி எதை பற்றி பார்க்கலான்னா, இப்போ நம்ம பிரெயின் இருக்குல்ல, அதாவது நம்ம மைண்ட் இருக்குல்ல, மைண்ட் வந்துட்டு உண்மையாலுமே ரொம்ப 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 பவர்ஃபுல்லான விஷயமா இருக்குங்க. ஆனால் நம்மளுக்கு தான் அதை எப்படி யூஸ் பண்ணணும்னு தெரியல. இப்போ ஏன் அப்படி யூஸ் பண்ணணும்னு நம்மளுக்கு தெரிய வேண்டியதுன்னா, அந்த மைண்டோட பவரே நம்மளுக்கு வந்துட்டு எப்படி கொஞ்சம் கூட நம்மளுக்கு அதை பற்றின அவேர்னஸே இல்லை. நம்ம அந்த டாபிக் பற்றி நம்ம திங்க் பண்ணியிருக்கவே மாட்டோம்னு வைங்களேன். ஏன்னா நம்மளுக்கு தான் ஏகப்பட்ட என்டர்டைன்மெண்ட் இருக்குது. ஈஸியாக வந்துட்டு நம்மளை டிஸ்ட்ராக்ட் பண்ணுறதுக்கு 1000 நோட்டுலஸ்க்கு இருக்குது. இதெல்லாம் எப்படி தெரியுமா இருக்குது? ஒரு ஸ்க்ரீனை போட்டு அதுக்கு பின்னாடி இருக்கிற ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான நம்மளுக்கு நல்ல விஷயத்த ஈஸியாக மறைச்சிடுற மாதிரி இருக்குது. ஸ்க்ரீனை வச்சு மறைச்சதுனால பின்னாடி அவ்வளோ பவர்ஃபுல்லான விஷயம் இருக்குதுன்ற மாதிரியே நம்மளுக்கு வந்துட்டு தெரிய மாட்டுதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த ஸ்க்ரீன்லாம் இப்போ அந்த ஸ்க்ரீன் என்ன இருக்குன்னா, இன்ஸ்டாகிராமு, யூடியூபு எல்லாமே. நானும் ஆனால் வந்துட்டு இப்போ அதெல்லாம் பார்ப்பேங்க. இப்படி அவ்வளோ வைக்கவான்லாம் இல்லை, அதெல்லாம் பார்ப்பேன். ஆனால் இப்போ நீங்கள் ஃபுல்லாக இதே கன்சியூவ் பண்ணிங்கன்னா உங்கள் மைண்ட் வந்துட்டு எனக்கு எப்படி ஃபீல் ஆகும்னா, என் மைண்டு எனக்கு இருக்கிறதே தெரியாது. எல்லாம் இந்த ஜங்க் மட்டும்தான் என் மைண்டை ஃபில் பண்ண மாதிரி இருக்கும். அதான் மைண்டு வந்துட்டு ஒரு க்ளவுட் மாதிரி சொல்லுவாங்களே. ஆனால் அந்த மெட்டாஃபரை நான் வித்தியாசமாக பார்க்குறேன்னு வச்சுக்கோங்களேன். இந்த கிளியர் ஸ்கையாக இருந்துச்சுன்னா நம்மளுக்கு மைண்டை யூஸ் பண்ணுறது வந்துட்டு ரொம்ப ரொம்ப ஈஸியான விஷயமா இருக்குங்க. ஏகப்பட்ட க்ளவுடு வந்துச்சுன்னு வைங்களேன், அந்த ஃபுல்லாக வந்துட்டு மைண்டை நீங்கள் நம்ம எந்த ஒரு வேலையும் உருப்படியாக செய்யலைனா கூட, அந்த மைண்டை வச்சு நம்ம உருப்படியாக எதுவுமே யூஸ் பண்ணால் கூட, இந்த க்ளவுட்ஸ்லாம் ஃபில் பண்ணியிருக்கிறத வச்சு ஓரளவுக்கு நம்ம மைண்டை எப்படி சொல்கிறது, அட்லீஸ்ட் மைண்டை யூஸ் பண்ணியிருக்கோன்ற மாதிரியாவது நினச்சிக்கிறோன்ற மாதிரி வச்சுக்கோங்களேன். ஆனால் உங்களுக்கு கிளியர் மைண்ட் இருந்தால் தான், அதாவது அந்த கிளியர் ஸ்கை இருந்தால் தான் வானத்தில் என்ன பறக்குது, ஏரோப்ளேனு, அந்த என்னது காக்கா, குருவி, இது மாதிரி நான் ஏன் சொல்கிறேன்னா, நம்மளுக்கு அந்த ஒரு திங்க் பண்ணுற கிளாரிட்டி கொடுக்குற மைண்டே இல்லைன்ற மாதிரி நான் சொல்ல வரேங்க. இப்போ ஃபுல்லாக வந்துட்டு ஏதோ ஒரு அடைச்ச மாதிரி இருக்குது நம்ம மைண்டில். அது ஃபுல்லாக நம்ம ஓரளவுக்கு ரிமூவ் பண்ணி ஆகணுங்க. இப்போ எப்படி தெரியுமா இருக்குது, சரக்கு அடித்தா உடம்பு வந்துட்டு வீணாக போகுது, ஓகேங்களா? அப்பயும் ஆனால் இருங்க சரக்கு அடித்தா உடம்பு அதிகமாக வீணாக போகுது. அதை தெரிஞ்சுமே ஆனால் அதிகமாக நம்ம சரக்கு அடிச்சுக்கிட்டே இருக்க மாதிரி இருக்குது. ஏன்னா அந்த வீணாக போகிறத நம்ம அதிகம் வந்துட்டு கவனம் செலுத்த தேவையில்ல. அதிகம் சரக்கு அடித்தா அதை மறந்துடுவோன்ற மாதிரி வைங்களேன். அதே மாதிரி நிறையா இன்ஸ்டாகிராம் ஸ்டஃப்லாம் நம்ம கன்சியூவ் பண்ணோன்னா மைண்டு டம்ப் ஆகுது. ஆனால் அதை தெரிஞ்சுக்காமல் இருக்க இன்னும் நிறையா ஸ்டஃப்பை நம்ம வந்துட்டு எடுத்துக்கிற மாதிரி இருக்குது. அது எப்படி நம்ம கொஞ்சம் கூட ஒரு அவேர்னஸாக ஒரு விஷயத்தை திங்க் பண்ண முடியாமல் ஃபுல்லாக வந்துட்டு இந்த மாதிரி இன்டர்நெட் ஸ்டஃப்பால் மூழ்கி கிடக்கிற மாதிரி இருக்குங்க. இது ரொம்ப ரொம்ப நம்மளுக்கு நல்ல விஷயம் இல்லை, நம்மளை யூஸ் பண்ணிக்கிறவங்களுக்கு நல்ல விஷயமா இருக்கும். இந்த இன்டர்நெட் ஸ்டஃப் மூலிமா இப்போ நிறையா விஷயம், அதாவது எனக்கு அதை பற்றிலாம் ஒன்றும் தெரியாது, இருந்தாலும் அவங்க நம்மளோட அட்டென்ஷனை வந்துட்டு ரொம்ப ரொம்ப ஈஸியாக பண்ணி பார்த்துட்ருக்காங்க, ஓகேங்களா? நம்ம வந்துட்டு நம்மளும் அதில் பயனடைகிறோம்னா சுத்தமாக கிடையாது. நம்ம அட்டென்ஷன் ஃபுல்லாக வந்துட்டு நம்ம லைஃப்பை வந்துட்டு என்ஜாய் பண்ணாமல் வேறு எங்கேயோ போயிட்டுருக்குன்ற மாதிரி தான் வச்சுக்கோங்களேன். இப்போ அதை நம்ம க்யூர் பண்ணோன்னா, நான் ஒரு இது ரீசெண்டாக பார்த்தேங்க. எப்படின்னா, சேஸ் ரியல் டோப்பமைன் அப்படின்ற மாதிரி. நம்ம இந்த ஃபோன்லேயுமே நம்மளுக்கு அதிகமாக டோப்பமைன் தானே கிடைக்கிது. இப்போ ஒவ்வொரு இன்ஸ்டாகிராம் ரீல்ஸும் பார்க்கும்போதும் டக்குன்னு நம்ம மைண்டை வந்துட்டு அப்படியே எப்படி மண்டையில், நான் சும்மா எக்ஸாம்பிள் சொல்கிறேன், வானத்தில் போய் வெடிக்கிற மாதிரி ஒவ்வொரு இடத்துலையும் டோப்பமைன் டப்புன்னு வெடிக்குதுன்னு வைங்களேன் ஒவ்வொரு வீடியோக்கும்.
இதை நம்ம சேஸ் பண்ணாமல் இன்னொரு அது நான் ரீட் பண்ண சொன்னேன்ல, அவங்க வந்துட்டு சேஸ் ரியல் டோப்பமைன்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ரியல் டோப்பமைன்னா உங்களுக்கு ஏதாவது ஒரு ஹார்ட் ஸ்டஃப் எடுத்துகிட்டு, அதாவது கஷ்டமான விஷயத்தை எடுத்துகிட்டு கொஞ்சம் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அதை நம்ம சால்வ் பண்ணி அந்த ஒரு வின் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு ரிவார்ட் டோப்பமைன் கிடைக்கும் பாருங்கள். அதுவும் ஒரு வந்துட்டு அதுவும் சூப்பரான ஃபீலுங்க. அந்த மாதிரி டோப்பமைனை நம்ம சேஸ் பண்ணோன்னு வைங்களேன், நம்மளுக்கும் ஓரளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம வின் பண்ணால் நம்மளுக்கும் சுற்றி இருக்கவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது உங்களை பெட்டர் பர்சனாகவும் மாற்றும். அந்த மாதிரி மாசாக டோப்பமைனை சேஸ் பண்ணலாம். இது வந்துட்டு எப்படி இந்த டோப்பமைன்லாம் நம்மளை வந்துட்டு லைஃப்பை ஃபேஸ் பண்ணாமல் எஸ்கேப் ஆகிற அந்த மாதிரி டோப்பமைன்ஸு அதை நம்ம சேஸ் பண்ணாமல் ஓரளவுக்கு ரியல் டோப்பமைன்ற மாதிரி மேன்மையாக அதை சேஸ் பண்ணலாங்க. இன்னும் வேறு என்ன விஷயம் அந்த மாதிரி சொல்லலாம்னா, ஆனால் ரியாலிட்டி வந்துட்டு அவ்வளோ இதாக இருக்க போகிறதில்ல. ஆக மொத்தம் நம்ம ரியாலிட்டி பயப்படுறதுனால தாங்க எங்கேயாவது ஒரு இடத்துல வந்துட்டு எஸ்கேப் ஆகிறதுக்கு இந்த மாதிரி ஃபோனில் தலையை விட்டுக்கிறோம். ரியாலிட்டி வந்துட்டு ஆனால் எப்பயுமே கஷ்டமாகவே இருக்காதுன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் அந்த ரியாலிட்டியை வந்துட்டு நிறையா ஃபேஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு இப்போ நிறையா ஃபேஸ் பண்ண ஆரம்பிச்சுன்னா ஓரளவுக்கு நீங்களும் நல்லா ஸ்ட்ராங் ஆகிடுன்னு வச்சுப்பீங்களேன். இப்போ அந்த ஹிப்ஹாப் தமிழில் ஒரு பாட்டில் சொல்லுவாங்க, இருட்டிலே ஏதோ ஒரு இது தமிழ் டைலாக் தான், இருட்டிலே வாழ்கிறவனுக்கு இருட்டை பார்த்து பயம் இருக்காதுன்னுவாங்களே. அப்போ அதே மாதிரி ரியாலிட்டியிலே இருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி எஸ்கேப் ஆகிறதுக்கு இந்த ஸ்டஃப் தேவைப்படாதுங்க, இன்டர்நெட் ஸ்டஃப்லாம். ஏன்னா அப்போது நீங்கள் பழகி போயிடுன்னு வைங்களேன், இப்போ எந்த ஒரு அப்ஸ்டாக்கிள் வந்தாலும் ஓரளவுக்கு நம்மளால் ஈஸியாக மேனேஜ் பண்ணிக்க முடியும், ஹேண்டில் பண்ணிக்க முடியும். நம்ம பயப்பட தேவையில்ல, அதை அவாய்ட் பண்ண தேவையில்ல, அதுலேருந்து நம்ம நிறையா லேர்ன் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்துட்டிங்கன்னு வைங்களேன், உங்களுக்கு இப்போ இது தேவைப்படுதில்ல, இன்டர்நெட்டு, இன்ஸ்டாகிராமு, யூடியூப்பு அதெல்லாம் அவ்வளோக்கா தேவையே படாது. ஏன்னா அது இல்லாமலே உங்களுக்கு வந்துட்டு லைஃப் ஒரு மாதிரி பெட்டராக ஃபீல் பண்ணுவீங்கன்னு வைங்களேன். சரி, இன்னும் சொல்கிறதுனா ஏதாச்சும் நிறையா சொல்லலாம். இன்னொரு வீடியோவில் பார்ப்போம். பாய்.